ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து சாம்சங்கில் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சாம்சங்கில் S22 மாடல் இது. இதில் கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே எல்லாமே பக்கா ப்ராப்பராக ஒர்க் பண்ணுது. நான் கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஸ்பிளே லிஃப்ட் ஆகி வருது பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து இது கஸ்டமர் கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணதுனால இது நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சாம்சங் S22 வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கடைசி வரைக்கும், அப்புறம் புரியும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து செட்டு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் டிஸ்பிளே வந்து நம்ம கலெக்டர் வந்து டேமேஜ் ஆகிறதுனால நான் ஒரு டேப் பண்ணிக்கலாம். 2 பக்கம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேக் டோரை ஓப்பன் பண்ணிடலாம். பேக் டோர் நம்ம க்ளோ பண்ணி தான் கழட்டுறோம். இது வந்து நம்ம அப்படியே ஃப்ரண்ட்லேருந்தே ஓட்டலாம். ஆனால் அந்த மாதிரி இந்த மாடலுக்குலாம் பண்ணக்கூடாது. ஃபுல்லாக பிரித்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணிட்டு பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இருக்கும். அதுமாதிரி வந்து கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிங்கர் சென்சாருமே ப்ராப்பராக டிடெக்ட் ஆகலை அப்படின்றாங்க. அது ஏன் அப்படின்னா டிஸ்பிளே இந்த மாதிரி ஓப்பன் இருந்தால் கூட சம்டைம் ஆகாது. ஸோ நம்ம அதையும் சேர்த்து பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம ஷீட் போட்டு ரிமூவ் பண்ணுறப்போ முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப பொறுமையாக பண்ணணும். ஷீட்டை முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் மேலேயே வச்சு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப உள்ளே தள்ளாதீங்க. ஏன்னா ரொம்ப உள்ளே தள்ளிங்கன்னா உள்ளே ஏதாவது கேபிள் இருந்தால் கட் ஆகிடும். ஸோ அதனால் பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள். அதேமாதிரி டோர் ஓப்பன் பண்ணுறப்ப ஃபுல்லாக ப்ரெஷர் கொடுக்குறீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக நம்ம ஓப்பன் பண்ணுறப்ப ப்ராப்பராக வந்துடும். பாருங்கள். ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக கழிச்சிட்டோம். நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளெக்ஸ் வரும். இப்போ நீங்கள் ஷீட் வந்து வெளியிலேருந்து கொடுக்குறப்ப இப்படி உள்ளே போயிடும். இப்படி போகிறப்ப நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஓவர் ப்ரெஷரில் அப்படி கொடுக்குறப்ப இந்த ஃப்ளெக்ஸ் கட் ஆகிடும். அதே மாதிரி இந்த சைடுன்னு கொடுக்குறப்ப இந்த ஃப்ளெக்ஸ் கட் ஆகிடும். அதனால் ஷீட் போட்டு ரிமூவ் பண்ணுறது, இந்த ஃபோன் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணி வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ஷீட் போடுங்க. ஷீட் வந்து இந்த டிஸ்டன்ஸ் தான் உள்ளே போகணும். ஷீட்டு ரொம்ப இப்படிலாம் உள்ளே கொடுத்து கொடாஞ்சிங்கன்னா இது இந்த ஒயர்லெஸ் கட் ஆக வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் இந்த ஃப்ளெக்ஸ்லாம் டேமேஜ் ஆக வாய்ப்பு, கேமரா கூட டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் ஹையர் அண்ட் மாடல்லாம் வரப்போ கொஞ்சம் பொறுமையாக கழட்ட ட்ரை பண்ணுங்கள். ஒன்றும் அவசரம் கிடையாது. அப்போ தான் நம்ம வேலையும் 100% சக்ஸஸ் ஆகும். இப்போ நம்ம ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நம்ம டிஸ்பிளே டேப் பண்ணதுனால பாருங்கள், டிஸ்பிளே எங்கேயும் கலந்து வரல, டிஸ்பிளேவும் டேமேஜ் ஆகாது, சேஃபாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி டேப் பண்ணுறது. இல்லைனா நம்ம பேக்கில் கழட்டுறப்போ ஃப்ரண்ட்டில் ஓப்பன் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு டிஸ்பிளே டேமேஜ் ஆகுது, நம்மளே டேமேஜ் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ மொபைல் ஏன் சுவிட்ச் ஆஃப் பண்ணாமல் கழட்டுவோம் அப்படின்னா அப்போ தான் நம்மளுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயம் கிடைக்கும். நம்ம ஆஃப் பண்ணி ட்ரை பண்ணுறதோட ஆனில் வச்சு ட்ரை பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ நம்ம வந்து இந்த ஷீல்டு ரிமூவ் பண்ணிடலாம். ஷீல்டு ரிமூவ் பண்ணுறப்ப இந்த மாதிரி பிளாஸ்டிக் பூல் வச்சு ரிமூவ் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா இது மற்ற மாடல் எல்லாம் நம்ம பேசிக் ஃபோன் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து வேலை ஃபினிஷ். இப்போ இந்த கனெக்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு டிஸ்பிளே செப்பரேட் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஃபோன் இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணலாம். நம்ம ஃபோன் நம்ம இப்போ ஷட் டவுன் பண்ணிடலாம். இப்போ ஷட் டவுன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த ஃப்ளெக்ஸ் ரிமூவ் பண்ணிடலாம். ஃப்ளெக்ஸ் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம டிஸ்பிளே வந்து செப்பரேட் பண்ணிடலாம். பாருங்கள், இவ்வளோ ஈஸியாக டிஸ்பிளே ரிமூவ் ஆகிடுச்சுன்னு பாருங்கள். அவ்வளோதான் இதில் ஒர்க்கு. ஸோ இப்போ நம்ம இதை வந்து இடம் கூடமாக பண்ணோம் அப்படின்னா, ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து இந்த ஃப்ரேம் உள்ளெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு டிஸ்பிளேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த சைடு ஃபுல்லாக நம்ம இப்போ க்ளீன் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன டஸ்ட் இருந்தால் கூட நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுத்துடணும். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய ஃபோனுன்றதுனால நான் இப்போ இந்த வீடியோ எடுத்துக்கிட்டே க்ளீன் பண்ணேன்னா இது ப்ராப்பராக க்ளீன் பண்ண முடியாது. ஏதாவது ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் வந்து எங்கேயாவது டச் பண்ணிடுச்சுன்னா ப்ராப்ளம் ஆகிடும். அதனால் நான் இதை க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபினிஷிங் காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு ஃப்ரேம் ஃபுல்லாக. இப்போ வந்து நம்ம டிஸ்பிளேல வந்து எங்கே டஸ்ட் இருக்குன்னு பார்த்து அது ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த டிஸ்பிளேல வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு எட்ஜ் ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறோம். இது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா லைட்டாக எங்கன்னா டேமேஜ் ஆச்சுனாலும் டிஸ்பிளே வீணாயிடும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பர்சன் பண்ண வேணாம். இது நான் இது வரைக்கும் நிறைய மாடல் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபினிஷிங் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு அதில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. இந்த ஃப்ரேம் பாருங்கள், ஃபுல்லாக பக்காவாக க்ளீன் பண்ணியாச்சு. டிஸ்பிளே கார்னர்ஸில் தெரியுதுங்களா? இந்த அளவுக்கு ஃபுல்லாக பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பக்காவாக பேக் ஆகும். ஸோ உங்களுக்கு எதுவும் கம்ப்ளைண்ட்டும் வராது. ஸோ அந்த அளவுக்கு நான் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ அது டிஸ்பிளே பேக் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டிக்கர் இந்த டிஸ்பிளேல இல்லாமல் இருந்தது. இந்த ஸ்டிக்கர் புதுசாக ஒட்டியிருக்கேன். இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல இல்லை. ஸோ அது எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல. ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம். எதுக்குன்னா இது ஒட்டுறதுனால ஒரு பெனிஃபிட் இருக்குது. தண்ணி கிண்ணி பட்டால் ஷார்ட் ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த ஸ்டிக்கர். இப்போ நம்ம ஃப்ரேம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பேஸ்டிங் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஃபுல்லாக பேஸ்ட் அப்ளை பண்ணியாச்சு. இது வந்து ஏன்னா கஸ்டமருக்கு திரும்ப இந்த மாதிரி கலந்து வராமல் இருக்கணும். அதனால் நல்லா ப்ராப்பராக பண்ணியிருக்கோம். இது திரும்ப இந்த மாதிரி எடுத்துகிட்டு வராது. பாருங்கள், கேமரா சென்சார் எல்லா இடத்துலையும் கவர் பண்ணி பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா இந்த டஸ்ட் வந்து உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக தான். இப்போ டிஸ்பிளே பேக் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நம்ம வந்து டிஸ்பிளே வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ சுற்றி வந்து டேப் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம பேக்கில் ஃபிட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷீல்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம எல்சிடி ஃப்ளெக்ஸை வந்து ப்ராப்பராக வச்சுட்டு கரெக்டான பொசிஷன் வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிடலாம். பாருங்கள், கரெக்டான இடத்துல வச்சு ப்ரெஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஃபிங்கர் கிட்ட ஃபிட் பண்ணிடலாம். ஃபிங்கர் கிட்ட ஃபிட் பண்ணியாச்சு. ப்ரெஸ் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஹையர் மாடல் பண்ணுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நிதானமாக பண்ணுங்கள். அர்ஜென்ட் கிடையாது. ஸோ நான் மேக் பண்ணி போடுற வீடியோ யாராவது ஒருத்தருக்கு பயனடையும் நான் நம்புகிறேன். ஸோ இதேமாரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹையர் அண்ட் மாடல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நானும் நிறையா வீடியோ எடுத்து போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டைம் இல்லாதப்போ தான் இந்த மாதிரி செட்ஸ் வருது. ஸோ இப்போ நம்ம இது ரெண்டுமே அட்டன் டைம் பண்ண முடியல. இது மாதிரி ஹையர் அண்ட் மாடலில் வேறு ஏதாவது வீடியோ தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு போட ட்ரை பண்ணுறேன். என்கிட்ட நிறையா வீடியோஸ் இருக்குது. என்னால் அதை அப்லோட் பண்ணுறதுக்கு தான் டைம் இல்லை. எல்லாத்தையும் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணும். அதுவும் நம்ம ப்ராப்பராக பண்ணணும். ஸோ அதனால் டைம் இருக்கப்போ நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் எல்லாம் க்ளீன் பண்ணி ஒட்டியாச்சு. இப்போ பேக்கில் இந்த எக்ஸஸ் க்ளூ எல்லாம் ப்ராப்பராக க்ளீன் பண்ணிட்டு தான் பேக் பண்ணணும். அப்போ தான் வந்து டோர் கரெக்டாக சீட் ஆகும். நான் அதையும் க்ளீன் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த ஃப்ரேம் ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, எப்படி இருக்காங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கையிலேயே க்ளீன் பண்ணுங்கள். இந்த மோட்டர் அது இதுன்னு ட்ரை பண்ணுறவங்க அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கவங்க அதில் பண்ணுங்கள். நான் எப்போயுமே வந்து கையில் தான் க்ளீன் பண்ணுவேன். சாரி, மேனுவலாக. ஏன்னா அதுதான் ஒரு பக்கா ஃபினிஷிங் ரிசல்ட் கொடுக்கும். ஸோ கம்ப்ளைண்ட்டும் வரதில்லை. இந்த மோட்டர்லாம் வச்சு க்ளீன் பண்ணுறப்போ என்ன ஆகுனா இந்த எட்ஜஸ்லாம் வந்து சம்டைம் ஒரு மாதிரி டேமேஜ் ஆகிடுது. ஃபினிஷிங் எல்லாம் இல்லாமல் ஒரு மாதிரி சொரசொரமாக ஆகிடுது. அதனால் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு கையில் தான் பண்ணுறேன். நீங்களும் கையிலே ட்ரை பண்ணுங்கள். இதுதான் உங்களுக்கு கரெக்டாக பண்ண நம்புறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஃபுல்லாக எஜ் டு எஜ் நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதுக்கப்புறம் பேக் ஒரு ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம். கேமரா லென்ஸில் பாருங்கள், சுத்தமாக டச் ஆகாத மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக பண்ணிட்டு பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், டோரையும் நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம். தென் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேமையும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு டோரை ஒட்டிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணியாச்சு. பக்கா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணியாச்சு. பக்காவாக லென்ஸ் சென்ஸ்லாம் எல்லாமே நம்ம லென்ஸ் எல்லாமே பக்கம் க்ளீன் பண்ணியாச்சு. டோரும் க்ளீன் பண்ணியாச்சு. கேமரா இன்சைடும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு.
ஸோ இப்போ நம்ம டோரை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த மாதிரி ஃபிட் பண்ணுறப்ப ரொம்ப ஃபினிஷிங் எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ பேசிக் ஃபோன் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா வந்து இந்த ஐரன் ஃபோன் ட்ரை பண்ணுறீங்கன்னா நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். ரிசல்ட் 100% பக்காவாக இருக்கும், பார்த்துங்க. இப்போ நம்ம ஃபைனலாக தான் வந்து பார்த்திங்கன்னா லப்பர் போட போகிறோம். லப்பர் வந்து இப்போ நம்ம சும்மா பேக் டோருக்காக தான் போடுறோம். ஃப்ரண்ட் டிஸ்பிளேக்கு நம்ம ஆல்ரெடி டேப் பண்ணியாச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் பேக் டோர் ஒட்டுற வரைக்குமே வந்து டிஸ்பிளே ஆன் பண்ணவே இல்லை, ஏன்னா நம்மளுக்கு தெரியும் நம்மளோட ஒர்க் எப்படி கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ தான் நான் லப்பர் பேண்டே போடுறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். லப்பர் பேண்ட் வந்து பேக் டோர் சீட் ஆகிறதுக்காக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பர்ஃபெக்டாக ரெடி பண்ணியாச்சு.